விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம கேட்குறோம். நான் உணர்ந்து அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கதை மட்டும் இல்லை, இது ஒரு செயல்முறையும் கூட. முழுமையாக நீங்கள் கவனிங்கள். இது கொஞ்சம் வீடியோ லென்த்தாக கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நம்மளுடைய வெற்றிக்காக தான் இது அப்படிங்கிற ஒரு பொறுமையோடு நீங்கள் இதை கேட்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு சேரில் கூட நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு சேரில் கூட உட்காரலாம், அல்லது தரையில் உட்காரலாம். அது உங்களுடைய கம்ஃபர்டபுள். ஆனால் முதுகெலும்பு மட்டும் நேராக இருக்கட்டும், தரை கீழே இருக்கட்டும். தரையில் நம்மளுடைய கால்கள் இருக்கட்டும். முதல்ல உங்களுடைய விசுவலைசேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ப்ரீத்திங் தான் விசுவலைசேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உள்மூச்சு உள்ளே போகிறதையும் வெளிமூச்சு வெளியே போகிறதையும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளோக்குள்ள உள்மூச்சும் வெளிமூச்சும் வெளியே போகிறத கவனிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆக்சிஜன் சப்ளை நல்ல அதிகமாகுது மூளைக்கு. நம்மளுடைய மனசில், நம்மளுடைய சப்கான்ஷியஸில், நம்மளுடைய மூளையில் அதிகமான ஆக்சிஜனை முதல்ல நம்ம கொண்டு போகணும். அங்கே ஒரு கான்சன்ட்ரேட்டட் லெவல், ஒரு மனக்குவிப்பு அங்கே நிகழுது. ஒரு முறையும் மூச்சுக்காற்று உள்ளே போகும்போது நமக்குரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ளே வருது. ஒரு முறை மூச்சுக்காற்று வெளியில் போகும்போதும் மக்களுக்கான நன்றியை, விலங்குகளுக்கான நன்றியை, தாவரங்களுக்கான நன்றியை, பிரபஞ்சத்திற்கான நன்றியை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நல்லவற்றை வெளிப்படுத்துகிறோம், நல்லவற்றை ஈர்க்கிறோம். இப்போ அப்படியே நம்ம விசுவலைசேஷனுக்கு போகலாம். உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு டிவி ஸ்க்ரீன், நல்ல ஜம்முன்னு ஒரு எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. அங்கே இன்றைய வாடிக்கையாளர்களை நீங்கள் சந்திக்க போகிற ஒரு ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஜம்முன்னு செமையாக மாசாக கெத்தாக ஒரு கிரேட் சேல்ஸ் பர்சனாக கான்ஃபிடென்ட் லெவலோட, ஒரு ஸ்மைலோட உங்களுடைய ப்ராடக்டோட ப்ரெசன்டேஷன்லாம் கையில் வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. யூ ஆர் த பெஸ்ட் சேல்ஸ் பர்சன். அந்த கான்ஃபிடென்ட்டோட கஸ்டமரை நீங்கள் அணுகுறீங்க. கஸ்டமரை இப்போ நேரில் போய் சந்திக்கிறோம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார், உள்ளே போகிறோம். அவர் சேரில் உட்காந்துருக்கிறார். நாம் வாடிக்கையாளரை ஷேக்குன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே சேரில் உட்கார்றோம். உங்களுடைய புன்னகையை கான்ஃபிடென்ட் லெவலில் பார்த்தோன்னா அவரும் அப்படியே ரியாக்ட் பண்ணுறாரு. செமையாக வாங்க சார் சொல்லி வெல்கம் பண்ணுறாரு. பிறகு உங்களுடைய கஸ்டமருடைய நீடு, அவருடைய தேவை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க. அவர் முழுமையாக சொல்கிறாரு. உங்களை நம்பி விரும்பி அருமையாக சொல்கிறாரு. அவருக்கான தேவைகள் என்ன முதல் புதுசாக வாங்கிட்டு இதெல்லாம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இந்த பொருட்கள் வாங்கினா நல்லாயிருக்கும், அல்லது இந்த சர்வீசஸ் நீங்கள் வாங்கினா நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு சில டவுட்ஸ் கேட்கலாம். அந்த டவுட்ஸ் எல்லாம் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இதை ஃபுல்லாக ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஆடியோவையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் முடிஞ்சோன்னா ஓகே பார்த்துடலாம், பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சைன் பண்ணுறாரு. ஒன்று பணம் கொடுக்குறாரு அல்லது செக் கொடுக்குறாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக அவரை ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு அவருடைய ப்ராடக்ட் டெலிவரியோட கமிட்மெண்ட், சர்வீஸ் பற்றிய கமிட்மெண்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு அப்படி அந்த இடத்துல திரும்பி வர்றீங்க. இதுதான் விசுவலைசேஷன், சிம்பிள் டெக்னிக். இதில் உங்களுடைய பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய சூழ்நிலை சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய நிறுவனம் சம்பந்தமான விஷயங்கள், ஆஃப்டர் சர்வீஸ் சம்பந்தமான விஷயங்கள், அது எல்லாமே உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். இது நீங்கள் சேல்ஸ்மேன், ஷோரூம் சேல்ஸ்மேன், உங்களை நோக்கி வாடிக்கையாளர் உள்ளே வர்றார். அவர் உள்ளே வந்தவுடனே நீங்கள் ஜம்முன்னு அதே வீடியோ உள்ளே வர்றார். கஸ்டமர் உள்ளே வரும்போதே அவர்கிட்ட புன்னகையோட வணக்கம் சொல்லலாம் அல்லது ஷேக் ஹேண்ட் கொடுக்கலாம்.
உங்களுக்குரிய பொருட்கள் என்னென்ன தேவை, உங்களுக்குரிய நீட் என்ன அப்படிங்கிறது அதே தான். அப்படியே கேட்குறோம், அவருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ப்ராடக்டை ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஜம்முன்னு செமையாக கெத்தாக அந்த வீடியோவை நீங்கள் இந்த கண்ணு முன்னால் அழகாக நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். விசுவலைசேஷன் பவர்ஃபுல்லான ஒரு டூல். இதை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அருமையாக இந்த விசுவலைசேஷன் ப்ராசஸ் முடியுது. கஸ்டமருக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணியாச்சு. அவருக்கு ட்ரையல் கொடுக்கணுன்னா ட்ரையல் கொடுக்கலாம், அவரை தொட்டு பார்க்க வைக்கலாம், ஓட்டி பார்க்க வைக்கலாம், ட்ரைவ் பண்ணி வைக்கலாம், அல்லது போட்டு பார்க்க வைக்கலாம், அல்லது உடுத்தி பார்க்க வைக்கலாம், அல்லது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்க வைக்கலாம். எல்லாமே பண்ணிவிட்டு சூப்பர் ஃபைன் அப்படின்ட்டு அவர் ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறார். உங்களுடைய சேல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. அப்படியே கெத்தாக தைரியமாக ரொம்ப நன்றி உணர்வோட வாடிக்கையாளரை வழி அனுப்பி வைக்கிறீங்க. சிம்பிளான ஒரு விசுவலைசேஷன் டெக்னிக், இது பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கு. மிகப்பெரிய வெற்றியாளர்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு சிம்பிள் டெக்னிக். இதுக்கென்ன மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் ஆகும். செய்யலாமா? செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய வெற்றியாளர்களாக, மிகப்பெரிய விற்பனையாளர்களாக, மிகப்பெரிய தொழிலதிபர்களாக நிச்சயமாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். லவ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல். நன்றி, மகிழ்ச்சி. மனங்கள் வளரட்டும். ஹாப்பி சேல்ஸ், ஹாப்பி சேல்ஸ்.